7வது ஐசிசி கோப்பை. எல்லாருமே அபாரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தான், அதுக்கப்புறம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ஸ்ல தோற்கடிச்சு 4 out of 5 கேம்ஸ்ல அவங்க இந்திய அணி அவங்களுடைய அப்போசிஷனை போல் அவுட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருங்க இந்திய கிரிக்கெட்டினுடைய தூண்களா திகழ்ந்திருக்காங்க. ஃபைனல்ல when it was most needed, ரோஹித் சர்மானுடைய அபாரமான பேட்டிங், விராட் கோலி கிரன்ச் சிச்சுவேஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண விதம், தி எக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் டீம் இந்தியா ஆல்வேஸா இருந்திருக்காரு ஹார்திக் பாண்டியா. செலிப்ரேஷன்ஸ், அட்டகாசமான ஃபயர்வொர்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு துபாய் முழுவதும் சாண்ட் பண்ணது இந்தியா இந்தியா. இந்த ஒரு தருணத்துல விஜுவல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது gentlemen, the 3 gentlemen are still there in our studio. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கோச் இதை பார்க்கும் பொழுது. இதோட என்ன வேணும், ஒரு கிரிக்கெட் கிரேசி நேஷன், இந்த ஸ்போர்ட் இந்த நேஷனோட ஹார்ட் பீட்டா இருக்கும்போது நம்ம டீம் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு அப்சல்யூட் அந்த ரீபோஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபெய்த் நேஷன் ஆஸ் நம்ம சொல்லணும். இவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க இந்த டீம்னா, இவ்வளோ பிடிக்கும் நம்ம நேஷனுக்கு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இதே சொல்கிற மாதிரி எவ்வளோ சாக்ரிஃபைசஸ், இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், இமோஷன், கம்பேக், செட் பேக்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இந்த டோர்னமெண்ட் இந்த மாதிரி ஜெயிச்சு இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குறாங்கன்னா நிஜமா ரிச்லி டிசர்வ். ரமேஷ், என்ன தோணுது ஃபர்ஸ்ட் அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது? இது நம்ம ரொம்ப நாளாக வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்கும் போது இது விஜுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலி நம்ம இது ரியாலிட்டியில் வந்து இருக்குன்றதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு அன்பீட்டபிள் சைடு. நம்ம மீண்டும் வந்து ஒரு நிறைய விஷயம் இந்த கிரவுண்ட் அந்த கிரவுண்டு அதெல்லாம் பேசினாங்க. அது எந்த கிரவுண்டாக இருந்தாலும் இந்த டீம் ஜெயிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு எபிலிட்டி வச்சுருக்காங்க பார்க்குறோம். அண்ட் தேவ் பீன் வெயிட்டிங் நாட் ஜஸ்ட் அ ஃபேன். ரோஹித் சர்மா சொன்னபோது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டஃப் டூர்ஸ் பிஜிபி அதுக்கப்புறமா வந்து ரொம்ப வி வாண்டட் இட் ஸோ பேட்லி அப்படின்றதால ஒரு செம்ம பவுன்ஸ் பேக் பண்ணி கிளினிக்கலாக எங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆகாமல் தெரியல. இந்த லாஸ்ட் டைம் ப்ராப்ளம் இந்த லாஸ்ட் இது வரைக்கும் வாழ்க்கை வந்தாலும் விக்கெட்ஸ் கையில் இருந்ததுனால we know that we are going to touch the finishing line. பட் எல்லாருமே கலெக்டிவாக ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ராபப்ளி ஐ எம் மிஸ்ஸிங் பும்ரா ஹியர். ஐ திங்க் பும்ரா பிலாங் தேர் இந்த மாதிரி ஒரு விக்டோரியஸ் மூமெண்ட்டில். பட் ஸ்டில் எங்கே இருந்தாலும் பும்ரா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நீங்களும் ஒரு கேரக்டர் வந்து ஃபீல்ட்னா அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் வந்து ஃபீல்ட். எல்லாரும் விடுங்க, என்னுடைய சோஷியல் மீடியா நான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கோப்பையை தூக்கிட்டு போயிருக்காரு. கான்ஃபிடன்ஸ் டு பி ஆனஸ்ட். ஹார்திக் பாண்டியா அந்த ஃபிளாம்பயான்ஸ் அந்த ஒரு